இங்க அப்பா அம்மா இந்த துர்காண்ட ஒரு பொண்ணுக்கு அவங்க அத்தையும் மாமா சேர்ந்து ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. புகுந்த வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து சொல்லிட்டு ஆட்டோல ஏற்றி அமுச்சு விட்டுறாங்க. இந்த பொண்ணு பேசிட்டே கூட ஆட்டோலயே போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஆட்டோ ஒரு மாளிகை போய் நிக்குது. இந்த பொண்ணுக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. இப்ப குழப்பத்தை அந்த பைத்தியக்காரனை பார்த்தா சிரிச்சுட்டே அவனோட மாறு வேஷத்தை இப்ப கலைக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அவன் ஏற்கனவே அத்தை பொண்ணுங்களை பார்க்க வந்து இப்ப துர்கா தான் பிடிச்சு சொல்லிட்டு சொல்லிருப்பான். பத்துக்கள் இப்ப கோவப்பட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணுக்காக இப்ப பைத்தியக்கார ஆசைப்பட்டு எப்படி கல்யாணம் பண்ணிடுறான். ரெடி அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பான் போல. அவங்களும் இப்ப இந்த பொண்ணு மேலத்தாளத்தோட வரவேற்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணுமே இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. ஃபர்ஸ்ட் நைட் அப்ப நீங்க வேஷம் போட்டாங்க வந்தீங்க சொல்லிட்டு கேக்குறா. எல்லாத்துக்கு காரணமே உங்க மாமாங்க தான். ஆக்சுவலா எனக்கு கால் பண்ணி வர வச்சாங்க. ஒத்தைங்க 2 பேர் சேர்ந்து உனக்கு ரோட்ல போறவன பத்தி கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தாங்க. நான் பைத்தியக்கார வேஷம் போட்டு வரசனா சொல்லிட்டு இப்ப சொல்றான். இப்பதான் அந்த பொண்ணுக்கு மாமாங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம நல்லதான் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இப்ப புரிய வருது. அடுத்த நாள் மாமாங்களுக்கு கால் பண்ணி நன்றி மேப்ப சொல்றா. அவங்களுமே இது வரைக்கும் அத்தைங்களால ரொம்ப கஷ்டப்பட்ட இனிமேலாச்சு நல்லா இருமான்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. ஒரு சைடு துர்கா வந்து வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லாவும் பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அந்த அத்தைங்களோட பொருட்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல புருஷனுக்கு 2 பேர் சேர்ந்து இன்னும் வரதட்சணை வேணாம் சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. 10வது வரைக்கும் அவங்க மாமியார் இன்னும் கொடும் படுத்திட்டு இருக்கா. எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா அவங்களுக்கு ரொம்ப பதறி போயிட்டு பொண்ணுங்களை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு இப்ப பதறி ஓடனா பொண்ணுங்களை இப்ப கண்ணிலே காட்டாம காசு எடுத்துறாங்க சொல்லிட்டு அடிச்சு இப்ப துரத்திடுறாங்க. இந்த பொண்ணு ஒழுங்கா இப்ப காபி போடலான்னு படிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு இப்ப துணி துவைக்கல சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா சமைக்கிற சொல்லிட்டு 2 பேரும் கையில இப்ப தோசைக்கல் வச்சு சூடு வச்சிடறாங்க. வீட்டுல ஒரு வேலை கூட செய்யாம ஏமாத்திட்டு இந்த பொண்ணுங்க புகுந்த வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க.